வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா மைக்கு வேலை செய்யலை, நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா WWE வந்து கனடா நாட்டில் பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரீஸை நடத்தி முடிச்சிட்டாங்க. எனக்கு ஒரு சர்வைவர் கிடச்சிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, WWE பார்த்தீங்கன்னா கனடா நாட்டில் சர்வைவர் சீரீஸ் நடக்கும்போது ரசிகர்கள் பிராக் லெஸ்னருடைய ரிட்டனை வந்து பெரிதும் எதிர்பார்த்தாங்களாம். என்னப்பா பிராக் லெஸ்னருடைய ரிட்டனை பற்றி ஏதோ போதும்னு சொல்லிட்டு நியூஸ் கிடச்சிது, பட் ஆனால் அஃபிஷியலாக நியூஸ் கிடைக்கலையே, அவங்க எதுக்கு எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது கரெக்டான கேள்வி தான். ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராக் லெஸ்னரும் வந்து ஒரு கனடியன் தான், அவரும் ஒரு கனடா நாட்டை சேர்ந்தவர் தான். இப்போ நான் ஆல்ரெடி ராக்கோட ரிட்டனுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். ராக் ஒரு வேளை கனடா நாட்டில் நடக்கிற சர்வே சீரீஸுக்கு வாராருன்னா ஃப்ளைட்டில் தான் வந்தாகணும். அப்போ ஏர்போர்ட்டில் இறங்கும்போது கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து அந்த ஃபோட்டோ மூலியமாக தெரிவிச்சிருவாங்க. ஸோ அதனால் ராக் ரிட்டன் வந்து ஸ்பாய்லர் ஆயிரும். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த பேட் பிளட்டில் நடந்தது அந்த மாதிரி ஸ்பாய்லர் ஆயிரும்னு சொன்னேன். ஆனால் பிராக்கு வந்து கனடா நாட்டில் தான் இருக்கார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால காரில் கூட வரலாம், அல்லது ஒரு நாளுக்கு முன்னாடியே ஃப்ளைட் பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்திருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வந்து கனடா நாட்டில் நடக்கிற வார் கேமுக்கு சர்ப்ரைஸாக வருவாருன்னு சொல்லி எதிர்பார்த்துருக்குறாங்களாம். பட் ஆனால் அது நடக்கலை. ஏன்னா பிராக் வந்து WWEலேயே இல்லையே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ராயல் ரம்போ வருது, ராயல் ரம்போ டைமில் மேபி பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹெச் வந்து ஆஃபேரில் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சர்வைவர் சீரீஸ் வந்து நாங்கள் இது வரைக்கும் கனடா நாட்டில் நடத்தின பேப்பரிவிலேயே ஹையஸ்ட் ஆடியன்ஸ் ரெக்கார்டாக படைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி மணி இந்த பேங்கை இதே வருஷம் நடத்தினாங்க. அதில் 19,000 ஆடியன்ஸ்னால் இதில் ஒரு 1000 ஆடியன்ஸ் அதிகம்னு வைங்களேன், ஒரு 20,000 ஆடியன்ஸ் வந்துருப்பாங்க போல இருக்குது. வார் கேமுக்கு ஆடியன்ஸ் அதிகம். இது வரைக்கும் சர்வைவர் சீரீஸை தொடர்ந்து நாங்கள் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் அப்படிங்கிற பேப்பர் நடத்துகிறோம். ஸோ அதுலேயும் இந்த ரெக்கார்டை நாங்கள் முறியடிப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு. ஏன்னா February மாதம் நடக்க போகிற கனடா நாட்டில் நடக்கிற எலிமினேஷன் சேம்பர் 50,000 ஆடியன்ஸ் கொண்ட ஒரு பெரிய அரினால தான் நடக்குது. ஸோ அதனால் இப்போ 20,000 வைங்களேன், ஒரு 50,000 ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா அந்த ரெக்கார்டு பிரேக் ஆயிரும்ல. ஸோ அதனால தான் நாங்கள் அந்த ரெக்கார்டை மீண்டும் பிரேக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆஃபேரில் குந்தரும் பார்த்தீங்கன்னா பேசினார். டேமி பீஸ் மேட்ச்சில் ஃபின் பேலர் வந்தார். ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா கண்டிச்சிருக்காரு. நான் ஃபின் பேலர் கூட மோததுக்கும் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் குந்தர் பேசியிருந்தார். இன்றைக்கி லுட்விக் கேசர் வெர்சஸ் ஷேமஸ் வெர்சஸ் ப்ரான் பிரேக்கருக்குள்ளே இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா என் கிட்ட ப்ரூவ் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன லுட்விக் கேசர் ஸோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதினதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவன் தோக்கலை, ஷேமஸ் மூலியமாக தான் தோற்றுருக்காரு. ஸோ லுட்விக் கேசர் மூலியமாக இந்த மேட்ச் முடியலை, இதுதான் ஆரம்பம்னு சொல்லியிருக்காரு. மேபி இதை வச்சு பார்க்கும்போது லுட்விக் கேசர் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதுவாருன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த செய்திக்குள்ளே பார்க்கலாம். ஸோ WWE பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டிவிஷன்லேயும் ஒரு சில வார் கேமை நடத்துனாங்க. ஸோ அந்த வார் கேமில் பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனில் ஃபேஸ் டீமாக இருக்கிற ரியா ரிப்ளே, பியாங்கா பிளர், நியோமி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரெக்கல் ராட்ரிகஸ்க்கு முன்னாடியே லீவ் மார்கன் வந்து தோற்று போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கஃப் போட்டிருப்பாங்க. ஹேண்ட் கஃப் போட்டனால என்ன தான் பாடுபட்டாலும் அவங்களால பார்த்தீங்கன்னா லீவ் மார்கன் அடி வாங்குறத தடுத்து முடியலை. இதனால் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்குதான். யாருக்கு? லீவ் மார்கனுக்கு காயப்பட்டிருக்குது. அதே மாதிரி ராட்ரிகஸுக்கும் காயப்பட்டிருக்கு. ராட்ரிகஸுக்கு ஃபோராம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அடிபட்டிருக்கு தான். அதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரியா ரிப்ளையை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா ரியா ரிப்ளை பார்த்தீங்கன்னா லீவ் மார்கன் கூட கொஞ்ச நாள் ஸ்டோரி லைன் போக மாட்டாங்க. அவங்க கூட இருக்கிற ராட்ரிகஸ் கூட போதுவாங்க. ஆமாம், ராட்ரிகஸ் கூட மோதினாலே இன்டெரக்டாக லீவ் மார்கன் கூட மோதினது தானே. லீவ் மார்கனுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இயோஸ்கா ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் உமன் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பான நம்பர் 1 கண்டராக இருக்காங்க. ஸோ அவங்க கூட அவங்க ஒரு ஃபியூட் போவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராட்ரிகஸ் அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளாடாங்க போல இருக்குது. பார்த்தீங்களா, கையில் இன்ஜுரி ஏற்பட்டுருக்குன்னு சொன்னோம்ல, இன்ஜுரி ஏற்பட்டுருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக நீலப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, ஃபோர் ஆர்முக்கும் நடுவில்.
முட்டில் அடிபட்டுருக்குது. அண்ட் உமன் டிவிஷனும் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நடந்துருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது இயோ ஸ்காய் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இயோ ஸ்காயும் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் பேசியிருக்கிறாங்க. ஸோ எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க பேசுகிற மொழி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் கொஞ்ச நாளில். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது புரியுது. அதுக்கு ரிப்ளைவை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக பேசுகிறாங்க, ஓரளவுக்கு நல்லாவே பேசுகிறாங்க. ஸோ இதுக்கு பேசும்போது நியோமி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ கரெக்டாக தான் பேசுகிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் கேஜுக்கு மேலே ஏறி அந்த குப்பைத்தட்டி ட்ரஸ்டர் இருக்குல்ல, அதை மூஞ்சுக்கு நேராக போட்டு மேலேருந்து குளிச்சிருப்பாங்கல்ல, அந்த நிகழ்வுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வருஷம் வருஷம் வார் கேமில் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த கேள்வியை வந்து ப்ரெஸ் மீட்டில் இருக்கவங்க கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இயோ ஸ்காய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. பேசுகிறது தான் கொஞ்சம் தட்டு தரும்புறாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கத்திக்குவாங்க போல இருக்குது. கூடிய சீக்கிரம் இயோ ஸ்காயோடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் போல இருக்குது. இயோ ஸ்காய் அடிக்கடி டபிள்யூபிள்யூலையும் பேசுவாங்கப்பா, ஒரு சில ப்ரொமோஸ்லாம் இங்கிலீஷ் பேசுவாங்க, ஜாப்பனீஸ் அதிகமாக பேசுவாங்க, இங்கிலீஷும் பேசுவாங்க. அண்ட் இன்னொரு நிகழ்வும் நடந்துருக்குது. அதாவது ரியா ரிப்ளியோடைய மாஸ்க்கை பார்த்து பல பேர் பார்த்தீங்கன்னா பிரமிச்சு போனாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்தது. ஸோ அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் முகம் உடஞ்சதுக்கப்புறமா அவங்க போட்ட மாஸ்கில் இது ஒரு பெஸ்ட்டு மாஸ்க்கு. ஆக்சுவலி ரியா ரிப்ளை வந்து இன்ஜுரி ஆனதுக்கப்புறமா அந்த ஒயிட் கலர் ட்ரான்ஸ்ஃபர் மாஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலி அந்த நோ சைடோ அல்லது கண்ணு சைடோ யாராவது இன்ஜுரி ஆனால் இந்த மாதிரி மாஸ்க்கு தான் போடுவாங்க. நம்ம ஷேமஸ் எல்லாம் போட்டிருக்காருல, கோடி ரோட் ஷேமஸ் எல்லாம், ஸோ அந்த மாதிரி மாஸ்க்கை போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் கிமிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிமிக் வந்து அந்த ஸ்கை ப்ளூ பிளாக் தானே, ஸ்கை ப்ளூ சொல்ல பாருங்களேன், அந்த ஊதா கலர் தானே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளாக் கலர் போட்டிருந்தாங்க. இப்போது அதை கஸ்டமைட் பண்ணி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்க்கை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த மாஸ்க்குக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கதை இருக்குதான். மாஸ்க்கு பின்னாடி என்னப்பா கதைன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ்க்கை டிசைனிங் பண்ணதுக்காக டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கிரியேட்டர் கிட்ட போயிருக்கிறாங்களாம். அவரோட பேர் ஜான்சன் பேக்கர். ஸோ அவர் வந்து ஃபீல்டோட மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி டபிள்யூபிள்யூவில் ஒரு நல்ல டீலிங் இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட ரியா ரிப்ளைக்கு இதே மாதிரி ஒரு மாஸ்க் வேணும்னு சொன்னதுனால ஃபீல்டோடைய மாஸ்க்கை இன்ஸ்பயர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கை கிரியேட் பண்ணியிருக்காராம். ஸோ ஜான்சன் பிரேக்கர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கை உருவாக்கியிருக்கிறான். இன்னொரு அடிஷனலாக விஷயம் தான் சொல்கிறேன், டபிள்யூபி பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவில் கோடி ரோட்ஸ்க்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது ஸ்பெஷல் மாஸ்க் டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஜான்சன் பிரேக்கர் கிட்ட தான் மாஸ்க் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்குறாங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவில் கோடி ரோட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ்க் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாஸ்க் ரொம்பவே நல்லா இருந்தது, சக்ஸஸ்ஃபுல்லி ஆச்சு, நல்ல மார்க்கெட்டிங் ஆச்சு. ஸோ அதனால தான் ரியா ரிப்ளைக்கும் இந்த மாதிரி ஒரு மாஸ்க்கை கிரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல பாப்புலேஷனை ஃபேன்ஸ் மத்தியில் படைச்சிருக்குது. ஸோ அதனால் மேபி பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கும் வந்து நல்ல சேலாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கலாம் மாஸ்க் பார்க்கறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் வார் கேம் டபிள்யூபிள்யூ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்தது. ஆக்சுவலி வார் கேமில் ரோமன் ரீன்ஸ் சண்டை போடுறதுக்காக ஒரு 3 மாதமாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு வந்திருப்பார். 3 மாதம் இல்லை, 2 மாதம் தானே. ஸ்மாக்டவுனில் எல்லா எபிசோடுக்கும் வந்திருப்பார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸில் சண்டையான போட்டிருப்பார். இப்போது நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வந்து சர்வே சீரிஸ்க்கு முன்னாடி நடக்கிற ஸ்மாக்டவுன் வரைக்கும் தான் ஸ்மாக்டவுனுக்கான டீலிங்கை போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு அடுத்த நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை டபிள்யூபிள்யூ வந்து அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணலையா. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு வர்றது கஷ்டம் தான் சொல்லியிருக்கிறாங்க. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க ஸ்மாக்டவுன்லேயும் இது வரைக்கும் அட்வர்டைஸ் பண்ணலை. அட்வர்டைஸ் பண்ணாங்கன்னா அதை பற்றி நான் சொல்கிறேன், ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 மாதமாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மாக்டவுனுக்கும் அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து 2021க்கு அப்புறமா 2022க்கு அப்புறமா ரசல்மனியாவில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸோட அப்பியரன்ஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 9 வாரங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கு கண்டினியூவாக வந்திருக்க ஒரு ரெக்கார்டாக படைச்சிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் வந்து அப்படி வரதில்லை, 2 வாரம் வந்தார்னா 2 வாரம் வரமாட்டார், அப்படி தான் இருந்தார். இப்போ கண்டினியூவாக வந்திருக்காரு. அண்ட் சிஎம் பாங் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பாங் வந்து இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு அஃபிஷியலி வாராரு அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ சொல்லிட்டாங்க. ஸோ சிஎம் பாங் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா எப்போ மண்டே நைட் ராக் வருவார், அவருக்கான ஃபியூடு எல்லாம் டெவலப் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ சோலோசிக்காவும் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சோலோசிக்காவும் மேபி சிஎம் பாங்குக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஸ்டோரி லைன் போகிறாரா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சக்ஸஸ்ஃபுல்லி பிளட் லைனுக்கான ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இப்போது நமக்கு ரசல்மனியாவை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. இந்த வருஷம் ரசல்மனியாவில் ஒரு டின் வந்து டிவிஷனில்
ஒரு மிட் கார்ட் சாம்பியன் ஆக போகிறாங்க அப்படிங்கிற செய்தி. இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வின் பண்ணி தோற்று போனார் ப்ரான் பிரேக்கருக்கு அகைன்ஸ்டாக. அதுக்கான ரீமேட்ச் அவர் இன்னும் விளையாடலை. நமக்கு கிடச்சிருக்கிற அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஜே ஊசோ வந்து ரசல்மனியாவில் சாம்பியன்ஷிப்பை வெளில போகிறாராம், இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். ஸோ ஆல்ரெடி ஃபேன்ஸ் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சிது. இந்த வரவேற்பை பார்த்தீங்கன்னா ரசல்மனியா மூவ்மெண்ட்டாக டபிள்யூபி கிரியேட் பண்ணதுக்கு ஐடியா வச்சுருக்காங்களாம். ஸோ அதனால் ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவில் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு அப்போ யார் வச்சுருக்கிறாங்களோ சாம்பியன்ஷிப் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக மோதக்கு வாய்ப்பு இருக்கான். ஜே ஊசோ வச்சு வெர்சஸ் சாமி ஜெயின் நடக்கணுங்க, நல்லா இருக்கும். சாமி ஜெயின் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வந்து ஜே ஊசோ ரசல்மனியாவில் மோதி அவர்கிட்ட இருந்து வின் பண்ணார்னா ஃபேமிலி ட்ராமா உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்கும். அதுக்காகலாம் நான் செமையாக வெயிட் பண்ணுறேன். கரெக்டு தானே, நல்லா இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி நமக்கு என்ன அப்டேட் கிடச்சிருக்குன்னா ஜிம்மி ஊசோவுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறாங்களாம். அனதர் ட்வினான ஜிம்மி ஊசோ வந்து ஸ்மாக்டவுனில் இருக்கிற மிட்கார்ட் சாம்பியனான யுனைடெட் டைட்டிலுக்காக ரசல்மனியாவில் மோதுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ அவருக்கான சான்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜே ஊசோவுக்கு ஆல்ரெடி நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு, ஏன் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுற வாய்ப்பும் கொடுத்தாச்சு. ஆனால் இது வரைக்கும் ஒரு மிட்கார்ட் டைட்டிலுக்காக மோதாத ஒரு நம்பர்னா ஜிம்மி ஊசோ. இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை இப்போ நாக்கமுறை தான் வச்சிருக்காரு, ஒரு ஹீல் ரெஸ்லர். மேபி ரசல்மனியாவில் ஜிம்மி ஊசோக்கு ஒரு மேட்ச் கொடுக்கணும்னா கண்டிப்பாக சென்ஸ்கே நாக்கமுருக்கு அகைன்ஸ்டாக கொடுக்கலாம். அப்படி ஒருவேளை சென்ஸ்கே நாக்கமுரா வர்சஸ் ஜிம்மி ஊசோ நடந்து அதில் ஜிம்மி ஊசோ நியூ யூஎஸ் சாம்பியன் ஆனால் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் தான் பிரதர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன், இந்த பக்கம் இவர் யூஎஸ் சாம்பியன், கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெஸ்லிங் அப்டேட் அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.